வேற ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன மஞ்சரிக்கா மறுபடியும் சாப்பாடு விஷயத்துல பிரச்சனையா? இன்னைக்கு அருண் மாட்டிக்கிட்டானா? ஆமாங்க, இன்னைக்கு மஞ்சரி அருண் சண்டைனால கேப்டனோட இன்னொரு பூவும் கட் பண்ணப்பட்டுச்சு. நேற்று சாச்சனா ஒரு பூவை கட் பண்ணாங்கல்ல, இன்னைக்கு மஞ்சரி அக்கா அவங்க கடமைக்கு ஒரு பூவை கட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பிரெட் நிறைய இருந்திருக்கு போல. பிரெட் ரொம்ப நாள் இருந்தா கெட்டு போயிரும்ல, வீக்கெண்ட் நெருங்கிருச்சுல, சரி எல்லாத்துக்கும் ஒரு பிரெட்டா கொடுக்கலாம், ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அருண் கொடுக்குறாப்ல. மஞ்சரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அருண் ஒத்துக்க முடிக்கிறாங்க. ஏன்னா அருண் பக்கமும் நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். அந்த சீன்லயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்க அடுத்த லஞ்சுக்கோ டின்னருக்கோ ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல வந்து ஒவ்வொருத்தங்களா ரோஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா என்ன ஆகும், பிரெட் டைம் ஆயிரும். அதனால மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போலுக்க. உடனே மஞ்சரிக்கா தான் நம்ம முத்துவை கூட்டு வந்துருவாரு. நம்ம முத்து நியாயம் பேசுறது இல்ல, சாச்சனாவுக்கா இருந்தாலும் சரி மஞ்சரிக்கா இருந்தாலும் சரி கரெக்டா பேசிடுவாரு. அதைத்தான் போய் கேப்டன் பேசுறாரு. என்ன ஆச்சுன்னா, நீங்க பிரெட் குடிக்கீங்க, என்ன அதை நீங்க ரோஸ்ட் பண்ணி கொடுங்க நான் கேட்கிறேனே அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல வந்து நம்ம அருண் தான் ஏதாவது ஒண்ணு வாயை விட்டுருவார்ல, அந்த மாதிரி வந்து மஞ்சரிட்ட நீங்க எங்களை வேற ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க, அதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் சொல்றாப்ல. ஆனா அருண் சொல்றதுல அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணை பார்த்தா உங்க வீட்டுக்கு வேலைக்காரன் இல்ல சமயக்காரன் மாதிரி இருக்கா இல்ல கேக்குறேன். ஏன்னா இந்த வீக் ஆரம்பிக்கும் போதே இந்த சப்பாத்திக்கு அந்த குழம்பு பிரச்சனையில ஆரம்பிச்சிங்க. ஆனா அவனும் ஏதோ ஒரு வாயை விட்டு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏதோ கிளாரிஃபை பண்ணி அவனை மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்க. இப்ப என்னடா அப்படின்னா, ரோஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. அவனை சமையல் பண்றவங்களுக்கா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை பார்க்கறவங்களுக்கா இருந்தாலும் நொய்யும் சொன்னா ஏதாவது கோவம் வரும். அதுலதான் அருண் வந்து என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கான். என்னதான் நம்ம மஞ்சரி அக்கா தமிழ் புலமை நல்லா இருந்தாலும் இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசுறது, அது என்னது மோக் பண்றது, ட்ரிகர்டா இருக்கிறது, ப்ரொவோக் பண்றது, டிஸ்மிஸா இருக்கிறது, இந்த மாதிரி 4 வார்த்தையை பேசி ஏதாவது ஒரு கலகத்தை கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் இந்த பிரச்சனையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ரொம்ப ட்ரிகர்டா இருக்கீங்க அருண் அப்படின்ன உடனே அருண் வந்து கையெடுத்து கும்பிட்டு, மேம் நான் ட்ரிகர்ட் ஆகல மேம், ட்ரிகரும் பண்ணல மேம் அப்படின்ட்டு வந்து மஞ்சரிக்கு முன்னாடி இப்படி கும்பிட்டு காமிக்கிறாங்க. உடனே மஞ்சரி வந்து இதுதான் ட்ரிகர்டு, நீங்க இப்படி கும்பிட்டு காமிக்கிறது தான் எனக்கு வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் தீபக் இந்த பிரச்சனை வருது. தீபக் போய் வந்து மஞ்சரிட்ட பேசுறாங்க, மேம் இப்படி கையெடுத்து கும்பிட்டு பேசுறதுனால உங்களுக்கு என்ன ட்ரிகர் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே மஞ்சரி அதுக்கு ஒரு கான்வர்சேஷன்ல இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா மஞ்சரிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. இந்த வீட்டுல யார் வந்து பேசாம இருந்தாங்களோ அவங்கள பூரா பேச வச்சிருவாங்க. நல்லா பாருங்க, ராணவ் நல்லா பேச வச்சுட்டாங்களா. அருண் வந்து ரொம்ப நாள் சண்டை போடாம இருந்தான், அதுக்கப்புறம் அருண் சண்டை போட்டானா, இப்ப தீபக் வேறையா, நேத்து சிவகுமார் வேறையா, நல்ல பழக்கம் தான் மஞ்சரிய காட்ட. உடனே தீபக் டேபிள் மேல ஏறி இப்படி கையெடுத்து கும்பிட்டா தப்பே கிடையாது அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி மஞ்சரி கேட்காங்க, நீங்க கேப்டனா பேசுறீங்களா தீபக்கா பேசுறீங்களா அப்படின்னு கேட்டவனே தீபக் இத்தனை நாள் இருந்த பொறுமையை விடுச்சு, ஏமா நான் தீபக்கா தான் பேசுறேன், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்குமா அப்படின்னவனே மஞ்சரி நான் ரோஸை கட் பண்ண போறேன் அப்படின்னவனே தீபக் ஏமா கட் பண்ணிக்க, இதுக்கெல்லாம் நான் பயந்து இல்லை, எல்லாம் வாங்க லீவிங் கால் வாங்க வெட்டுங்க அப்படின்னவனே யாருமே வரல. ஒரு 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அந்த 3 பேருமே தீபக் ஆப்போசிட்டா பேசினவங்க. யாரு நமக்கு ஆர்ஜே ஆனந்தி, பவித்ராக்கா, அடுத்து அன்சிதா, இவங்க 3 பேரும். இவங்க 3 பேருக்கு முன்னாடி வந்து மஞ்சரி அந்த ரோஸை கட் பண்ணிடுறாங்க. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, மஞ்சரி இந்த ரோஸ் கட் பண்ணது கரெக்டானா, மஞ்சரி மேல மிஸ்டேக் இருக்கா? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.